நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றி தினந்தோறும் நெல்லை மாநகர பொன்னரக ஜமாஅத்துல் உலமா சபை ஏற்பாடு செய்ததன் பிரகாரம் அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் இன்று நம் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, நம்மையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கணிதத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சிறப்புகளை அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் கொடுத்திருப்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். உலகத்திலே 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். அந்த 1,24,000 நபிமார்களில் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட நபிமார்கள் 25 பேர். 4 நபிமார்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லா நபிமார்களை காட்டிலும் சிறப்பானவர்களாக, உயர்ந்தவர்களாக கண்ம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் ஒரு சிறந்த காலத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். உலகத்தில் தோன்றிய காலங்களில் மிக சிறந்த காலத்தில் நான் அனுப்பப்பட்டிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி கூறுவார்கள். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் சிறந்த உயர்ந்த குல வம்சத்துடன் நான் இருக்கிறேன். உலகத்திலே யாருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பான வம்சத்தொடர் இருக்காது. நான் சிறந்த வம்சத்தொடரில் இருக்கேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை தேர்ந்தெடுத்தான். அவருக்கு பிறகு அவருடைய குழந்தைகளான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திலிருந்து கினானா என்று சொல்லப்படக்கூடிய வம்சத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த கினானா வம்சத்திலிருந்து குறைஷி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். குறைஷிலிருந்து பனு ஹாஷிம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிம் அந்த குலத்திலிருந்து என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். நான் குலத்தாலும் வம்சத்தாலும் மிக சிறந்த வம்சத்திலே நான் இருக்கேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதுபோன்று எனக்கு பெயர் இருக்கின்றது, சிறப்பான பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இன்னலி அஸ்மான், எனக்கு நிச்சயமாக சில பெயர் இருக்கிறது. நான் முஹம்மதுன், நான் புகழுக்குரியவன், புகழப்பட்டவனாக இருக்கின்றேன். வான அஹ்மத், நான் அஹ்மதாக இருக்கின்றேன். வானல் மாஹி, நான் அழைக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். எப்படிப்பட்ட அழைப்பு என்றால் அல்லது யம்ஹுல்லாஹு பி அல் குஃப்ர, என்னின் மூலமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குஃப்ரை இறையாதரப்பை அல்லாஹ் இந்த சமுதாயத்திலிருந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் நீக்கினான். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வானல் ஹாஷிர், நான் தான் ஹாஷிர். எப்படிப்பட்ட ஹாஷிர் என்றால் அல்லதி ஹஷர்னாசு அலா கதமி, எனக்கு கீழே தான் நாளை மறுமையில் மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள். நபிமாருக்கெல்லாம் தலைவராக நான் தான் இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். வானல் ஆகிர், நான் தான் இறுதி நபி. அல்லது லைஸ பஅது நபியும், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதுபோல நபியின் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபியாக நான் இருக்கின்றேன். ஒரு நபி ரஹ்மத்தை, இந்த உம்மத்திற்கு சிறந்த ரஹ்மத்தாக அருள்கொடையாக நான் இருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். கணிதத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே எந்த சமுதாயத்திற்கும் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத சில சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த பூமி முழுவதும் தொழுமிடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த பூமி முழுவதும் தொழுமிடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எந்தெந்த நேரத்தில் தொழுகைகளை வந்திருக்கின்றதோ அந்த நேரத்தில் நாம் தொழுது கொள்வதற்கு இந்த பூமி முழுவதும் தொழுமிடமாகவும் சுத்தமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஆக்கியிருக்கிறான் என்பதாக பெருமானார் சொல்வார்கள். அதுபோன்று முஸ்லித்து பிர்ரார், என்னை பற்றி உண்டான ஒரு அச்சம், என்னை பற்றி உண்டான பயம் கலந்த ஒரு அச்சத்தை, மரியாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒரு மாத தொலை தூரத்திற்கு ஒரு மனிதர் இருந்தால் என்னுடைய பெயரை கேட்டால் கூட பயம் கலந்த, மரியாதை கலந்த ஒரு அச்சம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதுபோன்று
ஏற்படுகிறது. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், ஒவ்வொரு நபியும் ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு குடும்பத்திற்கு நபியா இருந்தார்கள். ஆனால் நான் காஃபத்துலின்னாஸ், உலகம் முழுவதற்கும் மனிதன ஜின்னினங்கள் எல்லாத்துக்கும் நான் நபியா அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக சொல்வார்கள். அதுபோன்ற நபித்துவம் என்னோட முடிவு பெற்றது, இதற்கு பிறகு நபித்துவம் என்பது கிடையாது, இன்னொரு நபித்துவம் முடிவு பெற்றதாக சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு உதாரணம் காட்டுவார்கள். ஒரு மனிதர் ஒரு அழகான ஒரு வீட்டை ஒன்றை கட்டினார். அந்த வீட்டிற்கு விருந்து உபச்சாரத்திற்காக மக்களை அழைத்தார். மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்தார்கள், விருந்து சாப்பிட்டார்கள், வீட்டை சுற்றி பார்த்தார்கள். வீடு அழகா இருக்கிறதாக சொன்னார்கள். வெளியே செல்லும் போது ஒரு செங்கல் மட்டும் அந்த இடத்துல காலியாக இருந்தது. அப்போது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், வீடு அழகா இருக்கின்றது, ஆனால் வீட்டிலே இந்த இடத்துல ஒரு செங்கல் மட்டும் வைக்கப்படவில்லை சொன்னார்கள். அதுதான் செங்கல் தான் நான், என்னின் மூலமாகத்தான் இந்த நபித்துவம் முடிவு பெற்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டி சொல்கின்றார்கள். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஜவாமிஉல் கலிம், குறைந்த வார்த்தை தான் நிறைய பொருட்களை, நிறைய அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாருக்கு உட்படுத்தியிருந்தார். ஒரு சின்ன ஹதீஸ் தான் சொல்வார்கள், ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்வார்கள். அதற்கு நாம் விளக்கத்தை சொல்வதாக இருந்தால் ஏகப்பட்ட விளக்கங்களே நமக்கு முன்னோர்கள் முஹத்தீஸ்கள் விளக்கம் சொல்வார்கள். உதாரணமாக நாம் சொல்வதாக இருந்தால், அல் மூமினு மர்அத்துல் மூமின், ஒரு மூமின் மற்றொரு மூமினுக்கு கண்ணாடி போன்ற என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு மூமின் மற்றொரு மூமினுக்கு கண்ணாடி போன்றவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மூமினுக்கு மூமினே கண்ணாடிக்கு ஏன் உதாரணம் காட்டுகின்றார்கள்? எவ்வளவு பொருட்கள் இருக்க, ஏன் கண்ணாடிக்கு உதாரணம் காட்டுகின்றார் என்பதால் அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்வார்கள், நான் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் கண்ணாடிக்கு முன் நின்றிருந்தார், அந்த கண்ணாடி அவனுக்கு முன்னால் குறையை சுட்டி காட்டுகின்றது, அது குறையை சுட்டி காட்டுகின்றது. அதுபோல ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு முன்னால் இருக்கும்போது அவனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும். நீ இவ்வாறு தவறு செய்கின்றாய், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கின்றாய், 5 நிலைமையும் தொழவில்லை, நீ ஹராமான பொருட்களை உபயோகிக்கின்றாய், நீ தங்க மோதிரம் அணிந்திருக்கின்றாய், எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டதோ தடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் சுட்டி காட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், ஒரு தீமையான நடைமுறை கண்டால் அது கையால் தடுக்கும், அப்படி இல்லை என்றால் வாயினால் சொல்லி தடுக்கும், அதுவும் முடியாவிட்டால் மனிதர் தீய காரணமாக நினைக்கிறதா சொல்வார்கள். எப்போதெல்லாம் நமக்கு முன்னால் ஒரு தீமையான காரியம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம் நடைபெறுகின்றதோ கையால் தடுக்க முடிந்தால் உடனே தடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் ஒரு மனிதர் தங்க மோதிரம் அணிந்து வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை தங்க மோதிரத்தை கழட்டி தூக்கி வீசி எறிந்துவிட்டார்கள். தங்க மோதிரம் அணிவது ஆண்களுக்கு ஹராம் அல்லவா, அது பெண்களுக்கு தானே ஹலால். நீ தங்க மோதிரம் அணிந்து வந்திருக்கிறீர்கள் என்றாலே நீ நரகத்துடைய துண்டை அல்லவா அணிந்து வந்திருக்கிறதா சொல்லி அந்த மோதிரத்தை தூக்கி வீசி எறிந்துவிட்டார்கள். கண்ணால் பார்த்தவுடன் அது கையால் தடுத்தார்கள். ஒரு தீமையை கண்ணால் பார்க்கின்றார்கள் பெருமானவர்கள், உடனே கையால் தடுக்கின்றார்கள். அந்த சபை முடிந்தது. சஹாபாக்கள் சொன்னார்கள் அந்த நபி தோழரிடம், பெருமானார் தூக்கி வீசிய அந்த மோதிரத்தை எடுத்துக்கொள், உன்னுடைய பெண் மக்களிடம் கொடுப்பதாக சொன்னபோது அந்த நபி தோழர் சொன்னார், எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மோதிரத்தை கழட்டி தூக்கி வீசி இருக்கிறார்களோ அது பரக்கத் இல்லாத, அதுக்கு தேவையில்லை என்பதாக சொல்லிவிட்டு சென்றதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் அவர்கள் பெருமானாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹர் துப்பு துப்பு என்பதாக சொல்லி அல்லாஹ் நாக்குல் சதகாவுடைய பொருள் நபிமாவுடைய வாரிசுகளுக்கு அது ஹராம் அல்லவா என்பதாக சொல்லி உடனே அதை தடுத்தார்கள். எதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தீமை என்பதாக நாம் நினைக்கின்றோமோ உடனே அதை கையால் தடுக்க வேண்டும். கையால் தடுக்க முடியவில்லை என்றால் வாயினால் சொல்லி தடுக்க வேண்டும். அப்படி என்றால் மனதால் தீய காண்பதாக நடக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடியை சுட்டிக்காட்டி சொல்கின்றார்கள். தீமை நடைபெறும் போது ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம் கண்ணாடி அவருக்கு முன்னால் இருக்கும் போது அவருடைய தீமைகள் குற்றமுறைகள் வெளிப்பட்டு நேருக்கு நேர் சொல்ல வேண்டும். எப்போது கண்ணாடியை நாம் அகற்றி விடுவோமோ நம்முடைய குறைகளை கண்ணாடி மற்றவர்களுக்கு காண்பிக்காது. அதுபோன்று நம்முடைய குறைகளை பிறருக்கு நாம் காண்பிக்க கூடாது. ஒரு பூமியுடைய குறையை பிறர் பூமிக்கு நாம் காண்பிக்க கூடாது என்பதை கண்ணாடி சுட்டி காட்டுகிறது. அதுபோன்று கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போதெல்லாம் முகத்தில் ஏதாவது அழுக்கு இருந்தால் எத்தனை முறை நின்றாலும் அந்த கண்ணாடி சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கும். அதுபோன்று நாம் எத்தனை முறை ஒரு மூமியிடத்தில் முஸ்லிமின் தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்போது கண்ணாடி முன்னால் நின்று நம்முடைய தூசியை நம்முடைய முகத்துடைய
எப்போது தன்னுடைய குறையை சுட்டிக்காட்ட அது விரும்பவில்லையோ அது போன்று ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் அவருடைய குறையை பிறருக்கு நாம் சுட்டிக்காட்டக் கூடாது என்பதை போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கண்ணாடி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவதாக நமக்கு இமாம்கள் விளக்கம் தருகின்றார். கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்